ஹே கைஸ், உங்களுக்கு ஹேர் ஃபால் கிரே ஹேர்லாம் வந்து இருக்கா? நான் இன்னைக்கு கருவேப்பிலை கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கண்டினியூஸாக உங்களோட ஹேர் ஃபால் வந்து கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். பட் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் 10 days வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு 3 months ஆச்சும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இன்டேக் பண்ணணும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கருவேப்பிலையை கழுவி காய வச்சுட்டேன் ஃபேனு கீழே. அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவு காஞ்சதுக்கு அப்புறமா இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பட்டை, ஜாதிபத்திரி, ஏலக்காய், பாதாம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கொப்பரை தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா கொப்பரை தேங்காய் போட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கருகாமல் நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும். கருகிடுச்சு அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு கசக்கும். இதை வந்து இன்டேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பண்ணி வச்சிருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும். பட் வந்து இன்டேக் பண்ணும்போது கருவேப்பிலை போட்டிருக்க மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. இதில் சின்ன பசங்க முதற்கொண்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு ஏஜ் வந்து 20 ஆகிடுச்சுன்னா கன்டினியூஸாக வந்து சாப்பிட ஆரம்பிங்க. உங்களோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதை நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் பேரிச்சம்பழமும் சர்க்கரையும் வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு ஸ்பூனோட கம்மியாக வந்து நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி இதேமாரி எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக பாலாக வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை கேண்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபுல் வீடியோ வந்து ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.